ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலையை குறித்ததான நன்மைகள். நான் சொல்ல வேண்டியதில்லை, கருவேப்பிலை எவ்வளோ நல்ல மருத்துவ குணம் உள்ளதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் இந்த கருவேப்பிலையில் ஒரு குடிநீர் பானம் அது பண்ணி குடிக்கிறதுனால, வெறும் வயிற்றில் குடிக்கிறதுனால என்ன நன்மைகள்னு பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு வாங்க பார்க்கலாம். கருவேப்பிலை நீரை காலையில் நம்ம வெறும் வயிற்றில் குடித்தோன்னா நன்மைகள் கிடைக்கும். அதை தான் பார்க்க போகிறோம். அது அந்த தண்ணி காலையில் குடிக்கிறதுக்கு தயார் பண்ணக்கூடியதான அந்த முறைகளை சொல்கிறேன், எப்படி என்னென்ன சேர்க்கணும்னு. சரிங்களா? ஒரு பாத்திரத்தில் ஒரு தண்டு இதே மாதிரி ஒரு இது இல்லைன்னா 2 எடுத்துக்கிடுங்க. கருவேப்பிலை எடுத்துக்கிடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடுங்க. நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு அதை இறக்கி வச்சு கொஞ்சம் மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. அதில் உள்ள சாரெல்லாம் அந்த தண்ணியில் நல்லா இறங்கட்டும். இறங்குனதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்துட்டு அதில் உங்களுக்கு தேவைக்கு கொஞ்சம் நல்ல சுத்தமான தேன் சேர்த்துக்கிடுங்க. கொஞ்சமாக ஒரு அரை மூடி எலுமிச்சம் பழ ஜூஸ் சேர்த்துக்கிடுங்க. சாறு சேர்த்துக்கிடுங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணி வெறும் வயிற்றில் குடிச்சிடுங்க காலையில். இது குடிக்கிறதுனால வயிற்றுக்குள்ளே இருக்க வயிற்று புண்ணு இல்லை ஏதாவது அலர்ஜி மாதிரி இருந்தால், நாள்பட்ட இது தடைப்பட்டு இருக்கிறதான மோஷன் இருந்தால் எல்லாமே வெளியே போகும், சுத்தமாகும். குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. உடல் இளைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த ஜூஸு, இந்த கருவேப்பிலை உணவில் சேர்த்துக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி ஜூஸு குடித்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உடல் இளைக்கிறதுக்கு ரொம்ப உதவி. இது உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான மெடிசன். இது மெட்டாபாலிசத்தை மேம்படுத்தி கலோரிகளை எரிக்கும். இந்த கருவேப்பிலையில் உள்ள இது உடலின் நச்சுக்களை வெளியேற்றி செரிமான மண்டலத்தை மேம்படுத்தி எடை குறைப்புக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இது செரிமான மண்டலத்தை வலுவடைய செய்யும். அசிடிட்டி, மலச்சிக்கல், அஜீரண கோளாறு, வயிறு தொடர்பான பிரச்சனைகள், செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவுகின்றன. இந்த நீரை நம்ம வெறும் வயிற்றில் குடிக்கும்போது வாயு உருவாவதை தடுக்கலாம். வயிற்று புண்ணை குறைக்கும். குடல் வீக்கத்தையும் குறைக்கிறது ரொம்ப உதவி அளிக்கிறது. கருவேப்பிலை நமக்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். இதில் உள்ள நார் சத்து அதிகம் இருப்பதால் இந்த கருவேப்பிலையில் நார் சத்து அதிகமாக இருக்கிறது. கார்போஹைட்ரேட்டு உறிஞ்சுதலை மெதுவாக்கி இரத்த சர்க்கரை சட்டென்று உயர்வதை நமக்கு தடுக்க இது உதவி அளிக்கிறது. கருவேப்பிலையில் உள்ள உட்பொருட்கள் இன்சுலின் சுரக்க நமக்கு உதவி அளிக்கிறது. சர்க்கரை நோயை பராமரிக்கவும் இது ரொம்ப உதவி அளிக்கிறது. இது சருமம் பாதுகாப்புக்கு, முடி பாதுகாப்புக்கு இது கருவேப்பிலை ரொம்ப நல்லது. பாக்டீரியா பண்புகள் அதிகம் இந்த கருவேப்பிலையில் இருக்குது. இந்த கருவேப்பிலை நீரை குடிக்கிறதுனால குடலில் உள்ள அசுத்தத்தை வெளியேற்றி சருமத்தை பொலிவாக நமக்கு வைக்க உதவுகிறது. இது முகப்பரு வருவதை தடுக்கும், தளர்வதை தடுக்கும், நரதை தடுக்கும். நமக்கு இது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைத்து இதய நோய் வராமல் தடுக்கும். இதில் உள்ள இரும்பு சத்து ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு மிக முக்கியமானது. அதனால் இந்த கருவேப்பிலையை யூஸ் பண்ணி பயன்பெறுங்கள் நண்பர்கள். குழம்புல போட்டுட்டு நம்ம தூக்கி எறியறதுக்கு அதில் எந்த யூஸும் இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இதை பொடி பண்ணி குழம்புல சேர்த்துக்கலாம். இதை ஜூஸ் அடித்து குடிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.